ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். இன்றைக்கி நம்ம கிளாஸில் டைரக்ஷன் அண்ட் டிஸ்டன்ஸ் டாபிக் தான் பார்க்க போகிறோம். ஸோ எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த டாப்பிக்லேருந்து மேக்ஸிமம் 3 கொஷின்ஸ் வரைக்கும் நம்மளுக்கு கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த டாப்பிக்கில் நம்ம ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம். அது எப்படி அப்படிங்கிறது தான் மெத்தட்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு என்னென்ன டைப்ஸ் இருக்குதுன்னு பார்த்துடலாம். பேசிக்கான கொஷின்ஸ் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். அண்ட் தென் பித்தாகரஸ் தியரம் பேஸ் பண்ணி கொஷின்ஸ் இருக்கும். அண்ட் பேஸ்ட் ஆன் நார்த் ஈஸ்ட், சவுத் ஈஸ்ட், நார்த் வெஸ்ட், சவுத் வெஸ்ட் டைரக்ஷன் அந்த மாதிரி கொஷின்ஸ் இருக்கும். அண்ட் பேஸ்ட் ஆன் ஆங்கிள், இந்த மாதிரி 4 டைப்ஸாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ 4 டைப்லேயே நம்ம பேசிக்கான கொஷின்ஸ் சால்வ் பண்ணிவிட்டு ஆர்ஆர்பி, எஸ்எஸ்சி, யூபிஎஸ்சியில் ரிப்பீட்டடாக கேட்ட கொஷின்ஸை வந்து சால்வ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ கான்செப்ட்குள்ளே போயிடலாமா? ஸோ ஃபஸ்ட் டைரக்ஷன் அப்படின்னு சொன்னாலே இந்த மாதிரி வரைஞ்சிக்கோங்க. நார்த், சவுத், வெஸ்ட் அண்ட் ஈஸ்ட். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். ஃபிக்ஸட் ஆர் க்ராசிங் பாயிண்ட் அப்படின்னு நம்மளுக்கு சால்வ் பண்ணுறதுக்கு சம்மில் கொடுக்கும்போது எதை எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபிக்ஸடு பாயிண்ட், இதுதான் க்ராசிங் பாயிண்ட். ஓகேங்களா? ஸோ க்ராசிங் பாயிண்ட்னாலும் இங்கேருந்து எடுக்கணும், ஃபிக்ஸடு பாயிண்ட்னாலும் இந்த பாயிண்ட்லேருந்து தான் எடுக்கணும். ஓகேவா? தென் செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா எ மேன் வாக்கிங் 20 மீட்டர் டுவர்ட்ஸ் நார்த் அப்படின்னு கொடுக்குறாங்க. ஸோ டுவர்ட்ஸ் நார்த்னா நார்த்தை நோக்கி நடக்கிறாங்கன்னு அர்த்தம். ஓகேவா? எ மேன் வாக்கிங் 20 மீட்டர் டுவர்ட்ஸ் நார்த் அப்படின்னா இந்த மாதிரி. ஓகேவா? ஸோ 20 மீட்டர் ஆர் ஸ்ட்ரெயிட் அப்படின்னு கொடுக்குறாங்க அப்படின்னாலும் நம்ம நார்த்தை நோக்கி தான் எடுக்கணும். இதுதான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. ஸ்ட்ரெயிட் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா நம்ம கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. எந்த டைரக்ஷன் சொல்லிட்டு நார்த் டைரக்ஷனில் தான் எடுக்கணும். ஓகேவா? ஸோ இன் விச் டைரக்ஷன் ஏ வித் ரெஸ்பெக்ட் டு பி அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் பாயிண்ட் ஏ அசியூம் பண்ணிக்கோங்க, இது பாயிண்ட் பின்னு அசியூம் பண்ணிக்கோங்க. கொஷின் கேட்குறாங்க ஏ வித் ரெஸ்பெக்ட் டு பி அப்படின்னு கேட்குறாங்கன்னா 2க்கு அடுத்து என்ன இருக்கோ அதுலேருந்து நம்ம ஆன்சர் எடுக்கணும். ஓகேவா? ஸோ பியிலேருந்து ஏ என்ன டைரக்ஷன் அப்படி தான் நம்ம பார்க்கணும். ஸோ பி இங்கே இருக்குது, பியிலேருந்து ஏ என்ன டைரக்ஷனில் இருக்காங்க, வெஸ்ட் டைரக்ஷனில் இருக்காங்க. ஓகேங்களா? அண்ட் செகண்ட் பாருங்கள், பி வித் ரெஸ்பெக்ட் டு ஏ. ஸோ ஏலேருந்து பி என்ன டைரக்ஷன் அப்படின்னு தான் பார்க்கணும். ஸோ ஏலேருந்து பார்க்கும்போது பி வந்து ஈஸ்ட் டைரக்ஷனில் இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்ம பேசிக்காக தெரிஞ்சுக்க வேண்டியது. இப்போ ப்ராப்ளம்ஸ்குள்ளே போயிடலாமா? ஸோ ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள். அனுஜா கோஸ் 5 கிலோமீட்டர் டுவர்ட்ஸ் ஈஸ்ட் ஃப்ரம் அ ஃபிக்ஸடு பாயிண்ட் என். ஃபிக்ஸடு பாயிண்ட்னாலே நம்ம எதை பாயிண்ட் தான் எடுத்துக்கணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ 5 கிலோமீட்டர் டுவர்ட்ஸ் ஈஸ்ட், இதான் ஈஸ்ட் டைரக்ஷன். ஓகேங்களா? ஸோ ஈஸ்ட்டை பார்த்து அனுஜா 5 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுறாங்க. ஓகேங்களா? அண்ட் தென் 35 கிலோமீட்டர் ஆஃப்டர் டேர்னிங் டு ஹர் லெஃப்ட். இப்போ இவங்க ஈஸ்ட்டை பார்த்து ஃபேஸ் பண்ணி நின்றுட்டுருக்காங்க. ஸோ இவங்களுக்கு லெஃப்ட் இது இருக்கும், ரைட் இது இருக்கும். கரெக்டாக? ஸோ லெஃப்ட் டைரக்ஷனில் நம்மளுக்கு 35 கிலோமீட்டர் வாக் பண்ணுறாங்கன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கேருந்து 35 கிலோமீட்டர் அவங்க வாக் பண்ணி போகிறாங்க. ஓகேங்களா? அண்ட் தென் ஷி கோஸ் 10 கிலோமீட்டர் ஆஃப்டர் டேர்னிங் டு ஹர் ரைட் அப்படிங்கிறாங்க. ஸோ இது லெஃப்ட், இது ரைட்டாக இருக்கும். இப்போ இவங்க நார்த்தை பார்த்து ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, ஷி கோஸ் 10 கிலோமீட்டர் ஆஃப்டர் டேர்னிங் டு ஹர் ரைட் அப்படிங்கிறாங்க. கரெக்டாக? ஸோ ரைட்டில் வந்து 10 கிலோமீட்டர் அவங்க ட்ராவல் பண்ணி போகிறாங்க. ஓகேங்களா? ஆஃப்டர் திஸ் ஷி கோஸ் 35 கிலோமீட்டர் ஆஃப்டர் டேர்னிங் டு ஹர் ரைட் அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ இவங்க இது லெஃப்டாக இருக்கும், இது ரைட்டாக இருக்கும். அகெயின் வந்து 35 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஹவு ஃபார் இஸ் ஷீ ஃப்ரம் என் அப்படிங்கிறாங்க. ஸோ இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட், இதுதான் எண்டிங் பாயிண்ட். ஓகேங்களா? ஸோ என்லேருந்து அவங்க எண்டிங் பாயிண்ட்டுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதோட டிஸ்டன்ஸ் நம்மளுக்கு ஈஸியாக தெரியும், 5 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதோட டிஸ்டன்ஸ் வந்து நம்மளுக்கு தெரியாது. கரெக்டாக? ஸோ இதுதான் நம்மளுக்கு பேரலாக உள்ள டிஸ்டன்ஸ் 10 கிலோமீட்டர்னு தெரிஞ்சிருக்கு இல்லையா? ஸோ இந்த டிஸ்டன்ஸ் தான் இங்கேயும் இருக்கும். கரெக்டுங்களா? ஸோ இந்த டிஸ்டன்ஸும் 10 கிலோமீட்டர் தான். ஓகேவா? ஸோ டோட்டலாக ஸ்டார்டிங் பாயிண்ட் எண்டிங் பாயிண்ட் எடுத்தோம்னா 15 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அவங்க இருக்கிறாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாமா? செகண்ட் கொஷின் பாருங்கள். ரஞ்சித் வாக் 40 மீட்டர் ஃபேஸிங் டுவர்ட்ஸ் நார்த். நார்த்தை ஃபேஸ் பண்ணி 40 மீட்டர் ட்ராவல் பண்ணுறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நார்த் டைரக்ஷன் இதுதான் 40 மீட்டர். ஓகேங்களா? அண்ட் ஃப்ரம் தேர் ஹி வாக் 50 மீட்டர் ஆஃப்டர் டேர்னிங் டு ஹிஸ் லெஃப்ட். ஸோ நார்த்தை ஃபேஸ் பண்ணி நிற்கிறாங்கன்னா இதுதான் லெஃப்டாக இருக்கும், இது ரைட்டாக இருக்கும். கரெக்டாக? ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, லெஃப்ட் டைரக்ஷனில் 50 மீட்டர் ட்ராவல் பண்ணுறாங்க, வாக் பண்ணுறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது 50 மீட்டர். ஓகேங்களா? ஆஃப்டர் திஸ் ஹி வாக் 40 மீட்டர் ஆஃப்டர் டேர்னிங் டு ஹிஸ் லெஃப்ட். ஸோ வெஸ்ட்டை ஃபேஸ் பண்ணி இருக்கும்போது இது லெஃப்ட் டைரக்ஷன், இது ரைட் டைரக்ஷன். கரெக்டாக? ஸோ அகைன் என்ன பண்ணுறாங்க, லெஃப்ட்டை பார்த்து 40 மீட்டர் வாக் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். ஹவு ஃபார் அண்ட் இன் விச் டைரக்ஷன் இஸ் ஹீ இஸ் நவ் ஃப்ரம் ஹிஸ் ஸ்டார்டிங் பாயிண்ட். ஸோ இதுதான் ஆக்சுவலாக ஸ்டார்டிங் பாயிண்ட், இது எண்டிங் பாயிண்ட். கரெக்டாக? ஸோ இதோட டிஸ்டன்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க அண்ட் என்ன டைரக்ஷனில் இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. கரெக்டாக? ஸோ இதோட டிஸ்டன்ஸ் வந்து ஈஸியாக எடுத்துடலாம். ஸோ இந்த டிஸ்டன்ஸ் என்னவாக இருக்கும், இந்த
parallel distance தான் இந்த டிஸ்டன்ஸும் கரெக்டாக. ஸோ இது 50 மீட்டர் அப்படின்னா இதுவும் 50 மீட்டர் தான் ஓகேங்களா. ஸோ 50 மீட்டர்னு ஈஸியாக எடுத்தாச்சு. அண்ட் வந்து டைரக்ஷன் பார்த்தோன்னா ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து எண்டிங் பாயிண்ட்னா எதை ஃபேஸ் பண்ணி இருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இங்கேருந்து இங்கே டைரக்ஷன் பார்க்கும்போது வெஸ்ட் டைரக்ஷன் கரெக்டாக. ஸோ 50 மீட்டர் வெஸ்ட் இதுக்கான ஆன்சர் ஓகேங்களா. தென் பாருங்கள், விக்கி வாக்ஸ் 4 மீட்டர் டுவர்ட்ஸ் ஈஸ்ட், தென் டர்ன் டு ஹிஸ் ரைட் அண்ட் வாக்ஸ் 4 மீட்டர் அண்ட் தென் டர்ன் டு ஹிஸ் ரைட் லெஃப்ட் அண்ட் வாக்ஸ் 5 மீட்டர் அப்படின்றாங்க. ஸோ விக்கி வாக்ஸ் 4 மீட்டர் டுவர்ட்ஸ் ஈஸ்ட் ஃபஸ்ட் பாயிண்ட் எடுத்துக்கோங்க. ஸோ இதான் ஃபிக்ஸடு பாயிண்ட். ஸோ இங்கேருந்து 4 மீட்டர் ட்ராவல் பண்ணுறான் அண்ட் தென் டர்ன் டு ஹிஸ் ரைட் ஓகேங்களா. ஸோ ரைட் டர்ன் பண்ணி வாக்ஸ் 4 மீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் டர்ன் டு ஹிஸ் லெஃப்ட் அண்ட் வாக்ஸ் 5 மீட்டர். ஸோ அகெயின் என்ன பண்ணுறாங்க, லெஃப்ட்டை பார்த்து 5 மீட்டர் நடக்கிறாங்க ஓகேங்களா. அகெயின் டர்னிங் டு ஹிஸ் லெஃப்ட் ஹி வாக்ஸ் 4 மீட்டர் அப்படிங்கிறாங்க. ஸோ அகெயின் என்ன பண்ணுறா 4 மீட்டர் டிஸ்டன்ஸில் நடக்கிறாங்க ஓகேயா. அண்ட் வாட் இஸ் த ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ஸ்டார்டிங் பாயிண்ட் அண்ட் எண்டிங் பாயிண்ட்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட், இது எண்டிங் பாயிண்ட் கரெக்டாக. ஸோ இதோட டிஸ்டன்ஸ் தான் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க ஓகேங்களா. ஸோ இதோட டிஸ்டன்ஸ் நம்மளுக்கு தெரியும் 4 மீட்டர்னு. ஸோ இதோட டிஸ்டன்ஸ் நம்மளுக்கு 5 மீட்டர்னு தெரியும் ஓகேவா. ஸோ 5 + 4 வந்து நம்மளுக்கு 9 மீட்டர் ஓகேவா. ஸோ இது டிஸ்டன்ஸ் என்ன 9 மீட்டர் ஓகேவா. அவங்களுக்கு டிஸ்டன்ஸ் மட்டும்தான் கேட்டிருக்காங்க, நம்மளுக்கு டைரக்ஷன் கேட்கல. ஸோ இதுக்கான ஆன்சர் ஈஸியாக எடுத்துடலாம் ஓகேங்களா. இதுதான் வந்து டைப் 1. தென் டைப் 2 பார்க்கலாம். தென் டைப் 2ல் பித்தாகரஸ் தியரம் பேஸ் பண்ணி கொஷின்ஸ் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஓகேங்களா. ஸோ இந்த 2 டிஸ்டன்ஸ் நம்மளுக்கு தெரியும். இந்த ஸ்லோப் டிஸ்டன்ஸ் வந்து நம்மளுக்கு ஃபைன் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேவா. ஸோ அதுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணோம்னா c = √a² + b². இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும் ஓகேவா. ஸோ நம்ம சம் பார்க்கும்போது இன்னும் நம்மளுக்கு கிளியராகவே புரியும் ஓகேவா. ஸோ ஃபஸ்ட் சம் பார்க்கலாமா. ராம் ஸ்டார்டட் வாக்கிங் டுவர்ட்ஸ் ஈஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன பண்ணுறா, ராமுன்றவங்க ஈஸ்ட் டைரக்ஷன் பார்த்து வாக் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. ஆஃப்டர் வாக்கிங் 10 மீட்டர் ஹீ டுக் அ ரைட் டர்ன் அண்ட் வாக் 10 மீட்டர். ஸோ என்ன பண்ணுறாங்க, இங்கேருந்து 10 மீட்டர் நடந்து போகிறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, டுக் அ ரைட் டர்ன் அண்ட் வாக் 10 மீட்டர். ஸோ இவங்களுக்கு லெஃப்ட் இது ரைட் இது, ரைட் டர்ன் பண்ணி இன்னொரு 10 மீட்டர் நடக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க ஓகேவா. ஹீ டுக் அ லெஃப்ட் டர்ன் அண்ட் வாக் 30 மீட்டர் அப்படிங்கிறாங்க ஓகேவா. என்ன பண்ணுறாங்க, இங்கே லெஃப்ட் டர்ன் எடுத்து 30 மீட்டர் நடக்கிறாங்க அப்படின்றாங்க. அண்ட் அகெயின் டுக் அ லெஃப்ட் டர்ன் அண்ட் ஹி வாக் 40 மீட்டர் அப்படிங்கிறாங்க. ஸோ என்ன பண்ணுறாங்க, லெஃப்ட்டில் அகெயின் டர்ன் பண்ணி 40 மீட்டர் நடக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. ஸோ இது வந்து நம்மளுக்கு 10 டிஸ்டன்ஸ். ஸோ அகெயின் இங்கேருந்து நம்மளுக்கு ஒரு 30 மீட்டர் நடந்து போகிறாங்க ஓகேவா. ஸோ டோட்டல் டிஸ்டன்ஸ் என்னது நம்மளுக்கு 40 மீட்டர் ஓகேங்களா. ஸோ ஹவு ஃபார் அண்ட் இன் விச் டைரக்ஷன் ஃப்ரம் ஸ்டார்டிங் பாயிண்ட் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதுதான் நம்மளுக்கு எண்டிங் பாயிண்ட் கரெக்டாக. ஸோ இது ஸ்டார்டிங் பாயிண்ட். ஸோ என்ன கேட்குறாங்க, ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து எண்டிங் பாயிண்ட்டுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்காங்க, என்ன டைரக்ஷனில் இருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது இந்த ஸ்லோப் ஆங்கிள் தான் ஓகேவா. ஸோ இதுதான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ இதுக்கு நான் சொன்ன மாதிரி பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணணும். c = √a² + b² ஓகேவா. ஸோ ஏன்றது என்ன பாயிண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்டன்ஸ் ஓகேவா. ஸோ இது 10 இது 30 அப்படி தானே. ஸோ ஏன்றது நம்மளுக்கு என்னவாக இருக்கும் 40² ஓகேவா. ஸோ பீன்றது இந்த டிஸ்டன்ஸ் ஓகேவா. ஸோ இந்த டிஸ்டன்ஸ் என்ன 30 மீட்டர் ஓகேங்களா. ஸோ 30 மீட்டர் 30². ஸோ இதுக்கு ரூட் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாமா. 1600 + 900 = 25,000. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 25,000 வந்து 50 மீட்டர் ஓகேவா. ஸோ என்ன டேரக்ஷன்னு கேட்குறாங்க இல்லையா, ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து எண்டிங் பாயிண்ட்டுக்கு என்ன டேரக்ஷன் அப்படின்னு கேட்குறாங்க கரெக்டாக. ஸோ இங்கேருந்து இங்கே இந்த டேரக்ஷனை பார்த்து நிற்கிறாங்க அப்படிங்கும்போது நார்த் ஈஸ்ட் ஓகேவா. ஸோ நார்த்துக்கும் ஈஸ்ட்டுக்கும் வர சென்டர் ஆங்கிள் என்னன்னு சொல்லுவோம், நார்த் ஈஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன 50 மீட்டர் நார்த் ஈஸ்ட் ஓகேங்களா. தென் செகண்ட் கொஷின் பாருங்கள். கமல் கோஸ் 12 கிலோமீட்டர் டுவர்ட்ஸ் நார்த் ஃப்ரம் அ ஃபிக்ஸடு பாயிண்ட். ஸோ இதுதான் ஃபிக்ஸடு பாயிண்ட். இங்கேருந்து என்ன சொல்கிறாங்க, நார்த்தை நோக்கி 12 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க ஓகேங்களா. அண்ட் தென் கோஸ் 8 கிலோமீட்டர் டுவர்ட்ஸ் சவுத். அகெயின் என்ன பண்ணுறாங்க, சவுத்தை பார்த்து 8 கிலோமீட்டர் வராங்க. ஸோ சவுத்துனா அகெயின் கீழே பார்த்து வராங்க கரெக்டாக. ஸோ இந்த பாயிண்ட் வந்து 8 மீட்டர்னு வச்சுக்கோங்க ஓகேங்களா. ஸோ அகெயின் 8ஐ பார்த்து கீழே வராங்க ஓகேவா. இந்த எண்ட் ஹி கோஸ் 3 கிலோமீட்டர் டுவர்ட்ஸ் ஈஸ்ட் ஓகேங்களா. ஸோ என்ன பண்ணுறாங்க, அகெயின் வந்து ஈஸ்ட்டை பார்த்து 3 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா. ஸோ இந்த பாயிண்ட்லேருந்து 3 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுறாங்க ஈஸ்ட்டை பார்த்து ஓகேவா. ஹவு ஃபார் இஸ் ஹீ இஸ் ஃப்ரம் அ ஸ்டார்டிங் பாயிண்ட் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதுதான் வந்து எண்டிங் பாயிண்ட் கரெக்டாக. ஸோ இது ஸ்டார்டிங் பாயிண்ட்.
ஸோ இங்கேருந்து நம்மளுக்கு எண்டிங் பாயிண்ட்டுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இந்த டிஸ்டன்ஸ் தான் நம்மளுக்கு தேவை அப்படி தானே. ஸோ நம்ம ஆஸ் யூஷுவல் நம்ம பித்தாகரஸ் தியரம்னாலே c is equal to root of a square plus b square ஃபைண்ட் அவுட் பண்ணுவோமா. ஸோ இதில் வந்து a அப்படின்றது இந்த ஆங்கிள், bன்றது இந்த ஆங்கிள். ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம a ஃபைண்ட் அவுட் பண்ணோம். a எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுன்னு பார்க்கலாமா. ஸோ டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து 12 அப்படி தானே. ஸோ இதோட டோட்டல் டிஸ்டன்ஸ் 12 அப்படி தானே. ஸோ இந்த டிஸ்டன்ஸ் வந்து 8ன்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. அப்போ 12 minus 8 இந்த டிஸ்டன்ஸ் நம்மளுக்கு என்னவாக இருக்கும், 4 கிலோமீட்டராக தான் இருக்கும். கரெக்டாக. ஸோ அப்போ ஏயோடது என்னது 4 மீட்டர். ஓகேவா. அண்ட் பியோடது இந்த வேல்யூ அது நம்மளுக்கு ஆல்ரெடி சொல்லிட்டாங்க 3 கிலோமீட்டர்னு சொல்லிட்டு. ஸோ இதோடது 3. ஓகேங்களா. ஸோ ரூட் ஆஃப் 16 + 9 is equal to root of 25. தென் ஆன்சர் இஸ் 5. ஓகேங்களா. ஸோ இது வந்து 5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான். இதில் வந்து நம்மளுக்கு டைரக்ஷன் கேட்கல, ஹவு ஃபார் he is from ஸ்டார்டிங் பாயிண்ட் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து எண்டிங் பாயிண்ட்டுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் அப்படி தான் கேட்குறாங்க. ஸோ ஆன்சர் இஸ் 5 கிலோமீட்டர். ஓகேங்களா. தென் டைப் 3 பார்க்க போகிறோம். இதில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்த் ஈஸ்ட், சவுத் ஈஸ்ட், நார்த் வெஸ்ட், சவுத் வெஸ்ட் இதை பேஸ் பண்ணி நம்மளுக்கு கொஷின்ஸ் கேட்பாங்க. ஓகேவா. ஸோ டைப் 1 அண்ட் டைப் 2ல் பார்த்தீங்கன்னா டேரெக்டாகவே நார்த்து, சவுத்து, வெஸ்ட், ஈஸ்ட்டுன்னு டேரெக்டாக கொடுத்துருவாங்க. டைப் 3 வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகேவா. ஸோ இதில் உங்களுக்கு கொஷின் சால்வ் பண்ணும்போது இன்னும் நல்லா கிளியராக புரியும். ஓகேவா. ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள். பிரேம் கோஸ் 7 கிலோமீட்டர் டுவர்ட்ஸ் சவுத் ஈஸ்ட் அப்படிங்கிறாங்க. ஸோ சவுத் ஈஸ்ட்னு நம்ம எதை எடுக்கணும்னா இது சவுத்து, இது ஈஸ்ட். ஸோ இன் பிட்வீனில் இருக்கிறது தான் நம்மளுக்கு சவுத் ஈஸ்ட். ஓகேவா. ஸோ நார்த் ஈஸ்ட் அப்படின்னா இது நார்த் ஈஸ்ட். ஸோ இது நார்த் வெஸ்ட், இது சவுத் வெஸ்ட். ஓகேவா. ஸோ இந்த கொஷின் சால்வ் பண்ணலாமா. பிரேம் கோஸ் 7 கிலோமீட்டர் டுவர்ட்ஸ் சவுத் ஈஸ்ட் ஃப்ரம் ஹிஸ் ஹவுஸ் அப்படிங்கிறாங்க. ஸோ இதுதான் உங்களோட ஹவுஸ்னு எடுத்தோம்னா இங்கேருந்து 7 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுறாங்க அப்படின்றாங்க. ஓகேவா. அண்ட் he goes 14 கிலோமீட்டர் டேர்னிங் டு his வெஸ்ட் அப்படிங்கிறாங்க. ஸோ என்ன பண்ணுறாங்க, இங்கேருந்து வெஸ்ட் டைரக்ஷனில் 14 கிலோமீட்டர் போகிறாங்க அப்படிங்கிறாங்க. ஸோ இங்கே இருக்கிறவங்களுக்கு வெஸ்ட் டைரக்ஷன் இது தானே. ஸோ இங்கேருந்து 14 கிலோமீட்டர் அவங்க ட்ராவல் பண்ணுறாங்க. ஓகேவா. ஆஃப்டர் திஸ் he goes 7 கிலோமீட்டர் டுவர்ட்ஸ் நார்த் வெஸ்ட் அப்படிங்கிறாங்க. அடுத்து என்ன பண்ணுறாங்க, நார்த் வெஸ்ட் டைரக்ஷனில் 7 கிலோமீட்டர் போகிறாங்க அப்படிங்கிறாங்க. ஸோ இப்படி எடுத்தோம்னா நார்த் ஈஸ்ட் ஆயிரும். கரெக்டாக. இந்த டைரக்ஷன் போனாலே அது நார்த் ஈஸ்ட். ஓகேவா. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, நார்த் வெஸ்ட்டில் தான் 7 கிலோமீட்டர் போகிறாங்க அப்படிங்கிறாங்க. ஸோ நார்த் வெஸ்ட்டுங்கும் போது இந்த டைரக்ஷன். ஓகேவா. ஸோ 7 கிலோமீட்டர். ஓகேவா. அண்ட் இந்த எண்ட் he goes 9 கிலோமீட்டர் டுவர்ட்ஸ் ஈஸ்ட் அப்படிங்கிறாங்க. ஸோ என்ன பண்ணுறாங்க, இங்கேருந்து ஈஸ்ட் பார்த்து 9 கிலோமீட்டர் போகிறாங்க அப்படிங்கிறாங்க. ஓகேவா. ஸோ இப்போ ஃபைனலாக எண்டிங் பாயிண்ட் இது தான், ஸ்டார்டிங் பாயிண்ட் இது. ஓகேவா. ஸோ என்ன கேட்குறாங்க, ஹவு ஃபார் இஸ் he is from his house. ஸோ ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து எண்டிங் பாயிண்ட்டுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதை பாருங்கள், டயக்ராம் பாருங்கள். பேரலோகிராம் ஷேப்பில் இருக்கா. ஸோ பேரலோகிராம் ஷேப்பில் இருந்துச்சுனாலே லென்த் வந்து ரெண்டு பக்கமும் சேமாக தான் இருக்கும். ஓகேவா. ஸோ இங்கே 7 அப்படின்னா இங்கே 7 தான் கண்டிப்பாக இருக்கும். ஸோ இங்கே 14 அப்படிங்கும்போது இந்த லென்த்தும் வந்து 14 தான் இருக்கும். ஓகேவா. ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து இங்கே 9 நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. கரெக்டாக. ஸோ 14 - 9 நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம்னா இந்த டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சிடலாமா. ஸோ 14 - 9 5. ஓகேவா. ஸோ இதுக்கான ஆன்சர் 5 மீட்டர். ஸோ டேரெக்டாக எடுத்துடலாமா. தென் செகண்ட் கொஷின் பார்க்கலாமா. தென் பாருங்கள், சாம் ஸ்டார்ட்ஸ் வாக்கிங் இன் நார்த் ஈஸ்ட் டைரக்ஷன் அண்ட் ட்ராவல்ஸ் 30 மீட்டர். ஸோ நார்த் ஈஸ்ட் டைரக்ஷன்னா இந்த டைரக்ஷன். கரெக்டாக. இது நார்த்து, இது ஈஸ்ட். ஸோ நார்த் ஈஸ்ட் டைரக்ஷனில் 30 மீட்டர் நடக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நவ் he moves towards ஈஸ்ட் அண்ட் வாக்ஸ் 20 மீட்டர் அப்படிங்கிறாங்க. ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த மாதிரி கொஷின்ஸ்க்கு நம்ம என்ன பண்ணணும்னா ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு ஒரு டைரக்ஷன் போட்டதும் இங்கேயும் ஒரு ஸ்மால் டைரக்ஷன் எடுத்துக்கோங்க. ஓகேவா. நார்த்து, சவுத்து, ஈஸ்ட்டு, வெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா. ஸோ இப்போ எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நவ் he moves towards ஈஸ்ட் அண்ட் வாக்ஸ் 20 மீட்டர் அப்படிங்கிறாங்க. அடுத்து என்ன பண்ணுறாங்க, ஈஸ்ட்டை நோக்கி 20 மீட்டர் போகிறாங்க அப்படிங்கிறாங்க. ஸோ இங்கேருந்து 20 மீட்டர். ஓகேங்களா. ஸோ இங்கேருந்து அடுத்த டைரக்ஷன் போட்டுக்கோங்க, நார்த்து, சவுத்து, வெஸ்ட் அண்ட் ஈஸ்ட். ஓகேவா. அண்ட் நவ் he turns to சவுத் வெஸ்ட் அண்ட் மூவ்ஸ் 30 மீட்டர் அப்படிங்கிறாங்க. ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்க, சவுத் வெஸ்ட் பார்த்து மூவ் ஆகுறாங்க அப்படிங்கிறாங்க. எவ்வளோ டிஸ்டன்ஸ், 30 மீட்டரில். ஸோ சவுத் இங்கே இருக்குது, வெஸ்ட் இங்கே இருக்குது. சவுத் வெஸ்ட் அப்படிங்கும்போது இந்த டைரக்ஷன். கரெக்டாக. ஸோ 30 மீட்டர் அகெயின் மூவ் ஆகுறாங்க. அடுத்த டைரக்ஷன் போட்டுக்கோங்க, நார்த், சவுத், ஈஸ்ட் அண்ட் வெஸ்ட். ஓகேங்களா. அண்ட் ஃபைனலி வாக்ஸ் டுவர்ட்ஸ் வெஸ்ட் ஃபார் 5 மீட்டர் அப்படிங்கிறாங்க. அகெயின் என்ன பண்ணுறாங்க, 5 மீட்டர் டிஸ்டன்ஸ் இங்கேருந்து இங்கே நடக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா. அண்ட் ஸ்டாப்டு. ஓகேவா. இதுதான் ஃபைனல் பாயிண்ட். ஓகே. இது ஸ்டார்டிங் பாயிண்ட். ஓகேவா. ஃபைண்ட் ஹிஸ் டிஸ்டன்ஸ் ஆஃப் ஷாம்
ஃப்ரம் ஸ்டார்டிங் அப்படிங்கிறாங்க. ஸோ ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து எண்டிங் பாயிண்ட்டுக்கு என்ன டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுவும் நம்ம லாஸ்ட் சம் பார்த்த மாதிரி பேரலலோகிராம் ஷேப் தான். ஸோ ரெண்டு சைடுமே லென்த் வந்து ஈக்குவலாக தான் இருக்கும். ஓகேவா, இது 30னா இதுவும் 30 தான். ஸோ இது 20 அப்படிங்கும்போது இதுவும் கண்டிப்பாக 20 தான் இருக்கும். ஸோ ஆல்ரெடி நம்மளுக்கு 55ன்னு தெரியும் இல்லையா. ஸோ 20 - 5 நம்மளோட ஆன்சர் 15 மீட்டர். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி நார்த் வெஸ்ட் சவுத் வெஸ்ட் இந்த மாதிரி டைரக்ஷன்ஸ் கொடுத்து சம் கொடுக்குறாங்கன்னா ஒரு டைரக்ஷன் போட்டுட்டு அதில் ஒரு சின்ன டைரக்ஷன் போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு கொஷின்ஸ் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா. தென் டைப் 4 பார்க்கலாமா. தென் பேஸ்ட் ஆன் டிகிரி. ஓகேவா, இதுதான் டைப் 4. ஸோ இதில் நம்மளுக்கு ஆங்கிள் வச்சு சொல்லிடுறாங்க. ஸோ இந்த ஆங்கிள் எவ்வளோ இருக்கும் நம்மளுக்கு தெரியும் 90 டிகிரி. ஓகேவா, ஸோ இந்த ஃபுல் ஆங்கிள் எவ்வளோ இருக்கும் 180 டிகிரி. டோட்டலாக ஹோலாக எவ்வளோ ஆங்கிள் இருக்கும் 360 டிகிரி. ஓகேங்களா. ஸோ இது தெரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொரு ப்ராப்ளமாக சால்வ் பண்ணிக்கலாம். எ மேன் இஸ் ஃபேஸிங் சவுத். ஓகேவா, ஸோ என்ன பண்ணுறான், மேன் வந்து ஃபேஸிங் சவுத், இந்த டைரக்ஷன் பார்த்து ஃபேஸ் பண்ணியிருக்கான்னு சொல்கிறாங்க. ஹீ டர்ன்ஸ் 135 டிகிரி இன் ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன் அப்படிங்கிறாங்க. ஸோ கிளாக்வைஸ் டைரக்ஷன் நம்மளுக்கு தெரியும், இதுதான். என்ன சொல்லியிருக்காங்க, இவங்க ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷனில் 135 டிகிரி திரும்புகிறாங்க அப்படிங்கிறாங்க. சரியா. ஸோ ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன் அப்படின்னு சொல்லும்போது இந்த ஆங்கிள் வந்து நம்மளுக்கு 90ன்னு தெரியும். ஸோ இது வந்து நம்மளுக்கு 45 பிரிக்கலாமா. ஸோ இது 45 டிகிரி, இது ஒரு 45 டிகிரி. கரெக்டாக. ஸோ என்ன பண்ணுறாங்க, இங்கேருந்து 135 டிகிரி வந்து டேர்ன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லும்போது இந்த ஆங்கிளில் வருவாங்களா. இது 90, இது 45. ஸோ டோட்டலாக 135 டிகிரி. ஓகேவா, இந்த டோட்டல் ஆங்கிள் நம்மளுக்கு எவ்வளோ 135 டிகிரி. ஓகேங்களா. அண்ட் தென் 180 டிகிரி இன் கிளாக்வைஸ் டைரக்ஷன். அடுத்து என்ன பண்ணுறாங்க, கிளாக்வைஸ் டைரக்ஷன் இங்கேருந்து 180 டிகிரி கிளாக்வைஸ் டைரக்ஷனில் டேர்ன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 180 டிகிரி அப்படிங்கும்போது டைரெக்டாக ஆப்போசிட்டில் வருமா. ஸோ இங்கே வந்துடுறாங்க. ஓகேவா. ஸோ இன் விச் டைரக்ஷன் ஹீ இஸ் ஃபேஸிங் நவ் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ எதை பார்த்து ஃபேஸ் பண்ணி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேவா. ஸோ எதை பார்த்துருக்காங்க, ஈஸியாக ஆன்சர் எடுத்துடலாமா, சவுத் வெஸ்ட். ஓகேங்களா. ஸோ இதுக்கான ஆன்சர் சவுத் வெஸ்ட். தென் செகண்ட் கொஷின் பாருங்கள். ஐ எம் ஃபேஸிங் ஈஸ்ட், ஐ டர்ன் 100 டிகிரி இன் கிளாக்வைஸ் டைரக்ஷன் அப்படிங்கிறாங்க. ஸோ ஐ எம் ஃபேஸிங் ஈஸ்ட்னா இங்கே பார்த்து ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. ஐ டர்ன் 100 டிகிரி இன் கிளாக்வைஸ் டைரக்ஷன் அப்படிங்கிறாங்க. ஓகேவா. ஸோ 100 டிகிரி அப்படின்னு சொல்லும்போது இது வந்து நம்மளுக்கு தெரியும் 90 டிகிரின்னு. ஸோ இதில் சின்ன ஆங்கிள் எடுத்துக்கலாம். ஓகேங்களா. ஸோ இது 10 டிகிரி. ஓகேவா. ஸோ கிளாக்வைஸ் டைரக்ஷன்னா இந்த டைரக்ஷன் தானே. ஸோ இங்கேருந்து 100 டிகிரிங்கும் போது இங்கே வந்துடுறாங்க. ஓகேவா. அண்ட் தென் 145 டிகிரி இன் ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன். ஓகேவா. ஸோ கிளாக்வைஸ் தான் எப்படி போகுமா, ஆன்டி கிளாக்வைஸ்னால் இந்த டைரக்ஷனில் போகுமா. என்ன சொல்லியிருக்காங்க, 145 டிகிரி இன் ஆன்டி கிளாக்வைஸ் அப்படிங்கும்போது இந்த சைடில் போடணும். ஓகேவா. இது 10 + 90 100 ஆகிடுச்சா. ஸோ 45 அப்படிங்கும்போது இதில் மிடில் பிரித்தோன்னா இது 45 டிகிரி ஆயிருமா. ஸோ இங்கேருந்து இப்போ என்ன பண்ணுறாங்க, ஆன்டி கிளாக்வைஸில் இங்கே வந்துடுறாங்க. ஓகேங்களா. இன் விச் டைரக்ஷன் ஐ எம் ஃபேஸிங் நவ் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ என்ன டைரக்ஷனில் இருக்காங்க ஈஸியாக சொல்லிடலாமா, நார்த் ஈஸ்ட். ஸோ நார்த் ஈஸ்டில் இருக்காங்களா. ஸோ இதுக்கான ஆன்சர் நார்த் ஈஸ்ட். ஓகேங்களா. தென் தேர்ட் கொஷின் பாருங்கள். எ மேன் ஃபேஸிங் நார்த் வெஸ்ட் அப்படிங்கிறாங்க. ஸோ மேன் ஃபேஸிங் நார்த் வெஸ்ட்னு சொல்லும்போது இந்த டைரக்ஷன். கரெக்டாக. ஸோ இதில் ஆங்கிள் நம்மளுக்கு மென்ஷன் பண்ணலை. கரெக்டாக. ஸோ என்ன பண்ணுறாங்க, நார்த் வெஸ்ட் சவுத் வெஸ்ட் அந்த மாதிரி ஏதாவது டைரக்ஷனில் கொடுத்தாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணால் மிடில் எடுத்துக்கணும். ஸோ இந்த டைரக்ஷனில் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கணும். ஓகேவா. ஹி டர்ன்ஸ் 90 டிகிரி இன் கிளாக்வைஸ் டைரக்ஷன் அப்படிங்கிறாங்க. ஹி டர்ன்ஸ் 90 டிகிரி இன் கிளாக்வைஸ் டைரக்ஷன் அப்படின்னோன்னா 90 டிகிரினா இது 45, இது ஒரு 45. ஓகேவா. ஸோ இந்த டைரக்ஷனில் வந்துருவாங்களா. கிளாக்வைஸ் டைரக்ஷன்னா இப்படி தானே வரும். ஸோ 45 90 டிகிரியில் இங்கே வந்துட்டாங்க. ஓகேங்களா. அண்ட் தென் 135 டிகிரி இன் ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன் அப்படிங்கிறாங்க. ஸோ என்ன பண்ணுறாங்க, அடுத்து 135 டிகிரி ஆன்டி கிளாக்வைஸில் டர்ன் பண்ணுறாங்க. ஓகேவா. ஸோ ஆன்டி கிளாக்வைஸ்னால் எப்படி டர்ன் பண்ணும். ஸோ இது ஒரு 45 90 ஆயிடுச்சு, இது ஒரு 45. ஓகேவா. ஸோ அப்போது 90 + 45 டிகிரி என்ன ஆகும், இங்கே 135 டிகிரி ஆயிருமா. ஸோ இந்த ஆங்கிள் நம்மளுக்கு என்ன ஆகும் 135 டிகிரி ஆயிரும். ஸோ இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட்டுக்கு இங்கே வந்துட்டாங்க. ஓகேங்களா. புரியுதா.
இது 45, இது 45, 90 டிகிரி. ஸோ இங்கே ஒரு 45 எடுத்தோம்னா 135 டிகிரி. ஸோ ஆன்டி கிளாக் வைஸ்ன்றதுனால இந்த ரொட்டேஷனில் எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ இந்த பொசிஷனில் இப்போ இருக்காங்க. ஓகேங்களா. விச் டைரக்ஷன் he is facing now அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஈஸியாக எடுத்துடலாம். எந்த டைரக்ஷன் பார்த்து ஃபேஸ் பண்ணியிருக்காங்க? வெஸ்ட் டைரக்ஷன். ஓகேவா. ஸோ இதுக்கான ஆன்சர் வெஸ்ட். ஓகேங்களா. ஸோ நம்ம டைப் 1, டைப் 2, டைப் 3, டைப் 4 4 டைப் பார்த்தாச்சு. ஸோ என்ன பண்ண போகிறோன்னா நெக்ஸ்ட்டு ஆர்ஆர்பி எஸ்எஸ்சியில் சால்வ் பண்ண இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸு உங்களுக்கு நான் சொல்லித்தர போகிறேன். ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள். P is 15 meter to he west of Q அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கொஷின் எப்படி எடுக்கணும்னு ஃபஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம ரிவர்ஸில் தான் அதை வாசிக்கணும். ஓகேவா. ஸோ Qக்கு வெஸ்ட்டில் 15 மீட்டர் டிஸ்டன்ஸில் P இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வாசிக்கணும். ஓகேவா. ஸோ என்ன பண்ணுறோம், இந்த ஃபிக்ஸட் பாயிண்ட்டை நம்ம Qவாக அசியூம் பண்ணிக்கிறோம். ஸோ Qக்கு 15 மீட்டர் வெஸ்ட்டில் P இருக்காங்க அப்படிங்கிறாங்க. ஸோ Qக்கு வெஸ்ட்டுனா இந்த டைரக்ஷன் வருமா. ஸோ 15 மீட்டர் வெஸ்ட்டில் P இருக்காங்க. ஓகேங்களா. அண்ட் R is 13 மீட்டர் டு த சவுத் ஆஃப் Q அப்படிங்கிறாங்க. R is 13 மீட்டர் டு த சவுத் ஆஃப் Q. Qக்கு சவுத்தில் R இருக்காங்க. Qக்கு சவுத் டைரக்ஷன்னா கீழே வரும். 13 மீட்டரில் R இருக்காங்க. ஓகேங்களா. அண்ட் 5 மீட்டர் டு த ஈஸ்ட் ஆஃப் எஸ் அப்படிங்கிறாங்க. அண்ட்ன்றது எதை மென்ஷன் பண்ணணும்னா நம்மளுக்கு ஆர் தான் மென்ஷன் பண்ணும். ஓகேவா. ஸோ ஆர் வந்து என்ன, 5 மீட்டர் டு த ஈஸ்ட் ஆஃப் எஸ் அப்படிங்கிறாங்க. ஸோ எஸ்ஸுக்கு ஈஸ்ட்டில் தான் வந்து 5 மீட்டர் டிஸ்டன்ஸில் ஆர் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ எஸ்ஸுக்கு ஈஸ்ட் அப்படின்னு சொன்னோன்னா இங்கே எஸ்ஸை ஃபிக்ஸ் பண்ணால் தான் நம்மளுக்கு வந்து ஈஸ்ட் டைரக்ஷனில் ஆர் வருது. கரெக்டாக. ஸோ 5 மீட்டர் டிஸ்டன்ஸில் ஆர் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா. and T is 20 meter to the north of S. ஓகேவா. ஸோ நார்த்துக்கு எஸ்ஸுக்கு நார்த்தில் T வந்து 20 மீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. ஸோ எஸ்ஸுக்கு நார்த்து. ஓகேவா. நார்த்துனா மேலே. ஓகேவா. 20 மீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. கரெக்டாக. ஸோ எஸ்ஸுக்கு நார்த்துனா மேலே போட்டுடலாமா. இந்த பொசிஷனில் தான் T இருக்காங்க. இதோட டிஸ்டன்ஸ் என்ன, 20 மீட்டர். ஓகேங்களா. அண்ட் T is 10 மீட்டர் டு த ஈஸ்ட் ஆஃப் U அப்படிங்கிறாங்க. யூக்கு ஈஸ்ட்டில் தான் 10 மீட்டர் டிஸ்டன்ஸில் T இருக்காங்க. ஓகேவா. ஸோ U இங்கே ஃபிக்ஸ் பண்ணோன்னா இந்த டிஸ்டன்ஸ் தான் வந்து நம்மளுக்கு 10 மீட்டர். ஓகேங்களா. ஸோ இப்போ என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பாருங்கள். இன் விச் டைரக்ஷன் U வித் ரெஸ்பெக்ட் டு P. நான் சொன்ன மாதிரி ரிவர்ஸில் தான் நம்ம கொஷின் வாசிக்கணும். Pலேருந்து U என்ன டைரக்ஷன் அப்படின்னு தான் பார்க்கணும். ஓகேவா. ஸோ இங்கே இருக்காங்க P. ஸோ P அண்ட் U வந்து சேம் டிஸ்டன்ஸ் தான். ஸோ இங்கேருந்து நம்மளுக்கு U வந்து என்ன டைரக்ஷனில் இருக்காங்க அப்படின்னு தானே கேட்டிருக்காங்க. ஸோ Pலேருந்து நம்மளுக்கு U என்ன டைரக்ஷன், நார்த் டைரக்ஷன். கரெக்டாக. ஸோ ஃபஸ்ட் கொஷினுக்கு ஆன்சர் நார்த். தென் இன் விச் டைரக்ஷன் ஆர் வித் ரெஸ்பெக்ட் டு P அப்படிங்கிறாங்க. ஸோ Pலேருந்து நம்மளுக்கு R வந்து என்ன டைரக்ஷன் அப்படின்னு கேட்குறாங்க. கரெக்டாக. Pலேருந்து R என்ன டைரக்ஷன், இப்படி ரிவர்ஸில் இப்படி ஸ்லைடாக வருதா. ஸோ இங்கே வர்றதுக்கு ஆன்சர் என்ன வரும், சவுத் ஈஸ்ட். ஓகேங்களா. ஸோ இப்படி வந்துச்சுனாலே நம்ம அதை எப்படி எடுக்கணும்னா இங்கே சவுத் இருக்குது, இங்கே ஈஸ்ட் இருக்குது, மிடில் வர்றதுனால ஆன்சர் வந்து இதுக்கு சவுத் ஈஸ்ட். ஸோ செகண்ட் கொஷின் ஆன்சர் சவுத் ஈஸ்ட். ஓகேங்களா. தென் செகண்ட் கொஷின் பார்க்கலாம். தென் நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். பாயிண்ட் W இஸ் 7 மீட்டர் டுவர்ட்ஸ் த வெஸ்ட் ஆஃப் பாயிண்ட் எக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எப்படி பார்க்கணுன்னு பார்த்தீங்கன்னா பாயிண்ட் எக்ஸுக்கு வெஸ்ட்டில் 7 மீட்டரில் பாயிண்ட் W இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இதை எப்படி எடுக்கணும்னா பாயிண்ட் எக்ஸை இங்கே ஃபிக்ஸ் பண்ணுறோன்னா பாயிண்ட் எக்ஸுக்கு வெஸ்ட் டைரக்ஷன் இது தானே. ஸோ வெஸ்ட் டைரக்ஷனில் 7 மீட்டர் டிஸ்டன்ஸில் பாயிண்ட் W இருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இதுதான் பாயிண்ட் W அப்படின்னா வெஸ்ட் டைரக்ஷனில் 7 மீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்காங்க. ஓகேங்களா. தென் செகண்ட் பாயிண்ட் பாருங்கள். பாயிண்ட் எக்ஸ் இஸ் 3 மீட்டர் டுவர்ட்ஸ் த நார்த் ஆஃப் பாயிண்ட் ஒய் அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, பாயிண்ட் ஒய்க்கு நார்த்தில் 3 மீட்டர் டிஸ்டன்ஸில் பாயிண்ட் எக்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. ஸோ பாயிண்ட் ஒய் எங்கே ஃபிக்ஸ் பண்ணோன்னா தான் பாயிண்ட் ஒய்க்கு நார்த் சைடு இது தானே வரும். ஸோ நார்த்தில் 3 மீட்டர் டிஸ்டன்ஸில் எக்ஸ் இருக்காங்க. ஓகேங்களா. தென் பாருங்கள். பாயிண்ட் Z is 4 மீட்டர் டுவர்ட்ஸ் த வெஸ்ட் ஆஃப் பாயிண்ட் ஒய். ஸோ பாயிண்ட் ஒய்க்கு வெஸ்ட்டில் 4 மீட்டரில் Z இருக்காங்க. ஸோ பாயிண்ட் ஒய்க்கு 4 மீட்டரில் வெஸ்ட்டில். ஓகேங்களா. 4 மீட்டருக்கு வெஸ்ட் டைரக்ஷனில் இது தானே வரும். ஸோ வெஸ்ட் டைரக்ஷனில் 4 மீட்டரில் என்ன இருக்காங்க, Z இருக்காங்க. ஓகேங்களா. ஸோ நம்ம சம்ம சால்வ் பண்ணியாச்சு. கொஷின்ஸ் பாருங்கள். A person walks 3 meter towards the north of point Z அப்படிங்கிறாங்க. ஸோ பாயிண்ட் Zலேருந்து என்ன பண்ணுறாங்களாம்,
4 மீட்டர் 3 மீட்டரில் வந்து நார்த்தை பார்த்து ட்ராவல் பண்ணுறாங்க அப்படிங்கிறாங்க. ஸோ இதுவும் 3 மீட்டர், இதுவும் 3 மீட்டரா. ஸோ இங்கே தான் எக்ஸாக்டாக இருக்கிறாங்க. ஓகேவா. ஸோ இந்த பாயிண்ட் என்னன்னு சொல்கிறாங்க, Pன்னு சொல்கிறாங்க. ஓகேவா. அண்ட் ரீச்சஸ் த பாயிண்ட் P அப்படிங்கிறாங்க. ஹவு ஃபார் அண்ட் இன் விச் டைரக்ஷன் வில் ஹாவ் டு வாக் டு ரீச் W ரீச் பண்ணுறதுக்கு எந்த டைரக்ஷன் பார்த்து போகணும், எவ்வளோ டிஸ்டன்ஸ் அவங்க போகணும் அப்படிங்கிறாங்க. ஸோ W இங்கே இருக்காங்க, P இங்கே இருக்காங்க. ஓகேவா. ஸோ இங்கேருந்து இவங்க இந்த டைரக்ஷன் பார்த்து போகணும் அப்படின்னாங்கன்னா எவ்வளோ டிஸ்டன்ஸ் வேணும். ஸோ இங்கே 4 மீட்டர் நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். டோட்டல் டிஸ்டன்ஸ் 7. ஸோ 4 - 7 3 மீட்டர். ஓகேவா. ஸோ 3 மீட்டர் டிஸ்டன்ஸில் தான் வெஸ்ட் டைரக்ஷன் பார்த்து போகிறாங்க இல்லையா. ஸோ வெஸ்ட் டைரக்ஷன் இதுதான் ஃபர்ஸ்ட் கொஷினுக்கான ஆன்சர். தென் செகண்ட் கொஷின் என்ன கேட்டிருக்காங்க, வாட் இஸ் த பொசிஷன் ஆஃப் எக்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு P. ஸோ Pலேருந்து நம்மளுக்கு எக்ஸ் வந்து என்ன பொசிஷனில் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ Pலேருந்து எக்ஸோட டைரக்ஷன் என்ன, ஈஸ்ட் டைரக்ஷன். ஓகேவா. இந்த நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாமா. There are A, B, C, D, E or 5 tables in a hall in a following manner அப்படிங்கிறாங்க. C is equidistant from A and B அப்படிங்கிறாங்க. ஈக்குவிடிஸ்டன்ட்னா ஒன்றும் இல்லை, ஈக்குவல் டிஸ்டன்ஸ் அதுதான் சொல்லியிருக்காங்க. ஓகேவா. ஸோ ஏக்கும் பிக்கும் நடுவில் இருக்கிறது தான் C. ஸோ இதுதான் Cன்னு எடுத்துக்கிட்டோன்னா இந்த A இங்கே Bன்னு ஃபிக்ஸ் பண்ணுறோன்னா இந்த டிஸ்டன்ஸும் சேம் அப்படிங்கிறத இந்த பாயிண்டில் சொல்லியிருக்காங்க. ஓகேவா. the distance of between C and D is 6 மீட்டர் அப்படிங்கிறாங்க. ஸோ நம்மளுக்கு இன்னும் சால்வ் பண்ணுறதுக்கு கொஷின் கரெக்டாக வரல. ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்க்கலாம். C is south of D அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த பாயிண்ட்டை வச்சு நம்ம எடுத்துக்கலாமா. C is south of D அப்படிங்கிறாங்க. அப்போ Dயோட சவுத்தில் தான் என்ன இருக்குது, C இருக்குது அப்படிங்கிறாங்க. கரெக்டாக. ஸோ Dயை நம்ம இங்கே ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா Dயோட சவுத்தில் C இருக்காங்க. ஸோ டிஸ்டன்ஸ் எவ்வளோ சொல்லியிருக்காங்க, 6 மீட்டர் அப்படிங்கிறாங்க. கரெக்டாக. தென் E is to the east of D அப்படிங்கிறாங்க. ஓகேவா. E is to the east of D. Dக்கு ஈஸ்டில் E இருக்காங்க, Dக்கு ஈஸ்டில் E இருக்காங்க அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ அதோட டிஸ்டன்ஸ் நம்மளுக்கு சொல்லலை. ஓகேவா. அண்ட் A and B ஆர் பிளேஸ்ட் வெஸ்ட் ஈஸ்ட் டைரக்ஷன் ரெஸ்பெக்டிவ்லி அப்படிங்கிறாங்க. சொன்ன மாதிரி A and B வந்து வெஸ்ட் ஈஸ்ட் டைரக்ஷனில் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ ஏவை வந்து வெஸ்ட்டில் ஃபிக்ஸ் பண்ணலாம், பியை வந்து ஈஸ்ட் டைரக்ஷனில் ஃபிக்ஸ் பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ இதில் ஏவை வந்து வெஸ்ட் டைரக்ஷனில் ஃபிக்ஸ் பண்ணுறோம், பியை வந்து ஈஸ்ட் டைரக்ஷனில் ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஸோ நான் சொன்ன மாதிரி C சென்டரில் வந்துருச்சா. ஸோ இந்த டிஸ்டன்ஸும் கண்டிப்பாக சேமாக தான் இருக்கும். ஓகேவா. ஸோ என்ன டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாமா. டிஸ்டன்ஸ் பிட்வீன் A and B is 16 மீட்டர் அப்படிங்கிறாங்க. ஸோ டிஸ்டன்ஸ் பிட்வீன் A and B வந்து 16 மீட்டர் அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த டோட்டல் டிஸ்டன்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க, 16 மீட்டர் அப்படிங்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக இங்கே என்ன டிஸ்டன்ஸ் இருக்கும், 8 மீட்டர் இருக்கும். இங்கே என்ன டிஸ்டன்ஸ் இருக்கும், 8 மீட்டர் இருக்கும். கரெக்டாக. தென் பாருங்கள். and the distance between D and E is 12 மீட்டர் அப்படிங்கிறாங்க. டிஸ்டன்ஸ் பிட்வீன் D and E இப்போ தான் தெரியுது, 12 மீட்டர் அப்படிங்கிறாங்க. ஓகேவா. அண்ட் வாட் இஸ் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் C and E அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா. ஸோ என்ன கேட்டிருக்காங்க, Cக்கும் Eக்குள்ள டிஸ்டன்ஸ் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. ஸோ இப்படி க்ராஸாக கேட்டாலே நம்மளுக்கு தெரியும், ஸ்லோப் வரைஞ்சிடணும். ஓகேவா. இந்த ஸ்லோப் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவோம், பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா. ஸோ C is equal to √(a² + b²) இந்த ஃபார்மில் தான் யூஸ் பண்ணணும். சரிங்களா. ஸோ இதோட ஆங்கிள் நம்ம என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும். ஓகேவா. ஸோ இதோட டிஸ்டன்ஸ் நம்மளுக்கு நல்லா தெரியும், 12 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 12² ப்ளஸ் பிக்கு வந்து நம்மளுக்கு இந்த டிஸ்டன்ஸ் தெரியும் இல்லையா, 6 மீட்டர்னு சொல்லிட்டு. ஸோ 6². ஓகேங்களா. ஸோ 144 + 36. ஸோ 180 வருமா. ஸோ ரூட் எடுக்கும்போது 180 எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம், 6 × 6 × 5 எடுக்கலாமா. ஸோ 6√5 மீட்டர். ஓகேங்களா. ஸோ இதுக்கான ஆன்சர் 6√5 மீட்டர். ஓகேங்களா. ஸோ இன்றைக்கான கிளாஸில் டைரக்ஷன் அண்ட் டிஸ்டன்ஸ் பற்றி பேசிக் கான்செப்ட் படித்தாச்சு. பித்தாகரஸ் தியரம் பேஸ் பண்ணி பார்த்தாச்சு. நார்த் ஈஸ்ட், சவுத் வெஸ்ட் அந்த மாதிரி டைரக்ஷன்லேயும் பார்த்தாச்சு. தென் பார்த்திங்கன்னா ஆங்கிள் பேஸ் பண்ணியும் பார்த்தாச்சு. மொத்தம் 4 டைப்பாக நம்ம வந்து டைரக்ஷன் அண்ட் டிஸ்டன்ஸ் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஓகேங்களா. ஸோ இதை படித்தாலே கண்டிப்பாக நம்ம வந்து எல்லா ப்ராப்ளம்ஸும் சால்வ் பண்ணலாம். ஸோ டைரக்ஷன் அண்ட் டிஸ்டன்ஸ் ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ், கிளாரிஃபிகேஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எங்களோட டெலகிராம் சேனல் கற்போம் கற்பிப்போம் அந்த சேனலில் ஜாயின் பண்ணிவிட்டு உங்களோட டவுட்ஸ் ஆர் சஜஷன்ஸை நீங்கள் அதில் கொடுக்கலாம். ஓகேங்களா. ஸோ இது வரைக்கும் எங்களோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் பெல் ஐக்கான் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. ஓகேவா. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.